லீஃப் வில்லேஜ்ல ஜுனியர் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஒரோச்சிமாரு யார் எதிர்பார்க்காத நேரத்துல லீஃப் வில்லேஜ்ல தாக்குதல் நடத்துவாரு. ஹிர்சன் சருடோபி மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஹோக்காக இருக்க இடத்துக்கு அவ்வளவு ஈஸியா தனியா போய் மாற்ற அளவுக்கு ஒரோச்சிமாரு முட்டாள் இல்ல. சோ கைவசம் பயங்கரமான வெப்பனோட தான் போயிருக்காரு. அதான் ப்ரீவியஸ் ஹோக்காகேஸ ரீஅனிமேஷன் மூலமா சமன் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து ஹிர்சன் கூட சண்டை போட விட்டுருப்பாரு. ஆனா 2 ஹோக்காகே மட்டும்தான் வந்திருப்பாங்க. 4th ஹோக்காகே வந்திருக்க மாட்டாரு. இப்ப என்ன விஷயம்னா அது 3rd காஃபின்குள்ள 4th ஹோக்காகே தான் இருந்தாரா அப்படின்னு தான். ஏன்னா மினாட்டா நமிகாசே சாதாரணமா ஒண்ணு இறந்து போகல. அவரோட ஆன்மா ஷினிகாமி மூலமா சீல் செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் ஒரோச்சிமாருவால ஃபுல்லா அந்த காஃபினை வெளியே கொண்டு வர முடியல. ஆனா சில தியரி என்ன சொல்லுதுன்னா அதுக்குள்ள மினாட்டோவே இல்ல. ஏன்னா சீலிங் ஜுட்சுவை பத்தி ஹிர்சனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் ஹிர்சன் பயப்பட்டாரு? மினாட்டோ வெளியே வர வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியும். சோ அதுக்குள்ள இருந்தது ஒன்னு 4th காசிகாகேவான ராசாவா இருக்கணும், இல்லனா மாதரா உச்சியாவா இருக்கணும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இந்த தியரிக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா ஹிர்சனுக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் ஏன் அந்த காஃபினை வெளியே வர விடாம தடுத்தாருன்னா அந்த காஃபின்லயே தெளிவா எழுதிருக்கு 4th அப்படின்னு. அதை பார்த்த ஹிர்சன் மினாட்டோ வெளியே வர வாய்ப்பு இல்லைனாலும் ஒருவேளை ஒரோச்சிமாரு வேற ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சு மினாட்டோவோட சீலை பிரேக் பண்ணிடுவாருங்க பயத்தினாலதான் 3rd காஃபினை வெளியே வர விடாம தடுத்தாரு. ஏன்னா இவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம். ஆனா மினாட்டோ வந்தா கன்ஃபார்ம் சங்குதான்னு ஹிர்சனுக்கு தெரியும்.